வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. மேடத்துக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் வெளியே வரல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சித்துவான வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக வந்துட்டு மேடம் வந்து நான் வந்தே ஆவேன், வீடியோவுக்கு வந்தே ஆவேன்ட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானல் vlogல வந்து பார்ட் 4 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒரு டீம் யாருக்கு கிடைக்கும் கொடைக்கானல் பாய்ஸ்? ஸோ டைட்டிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டிருங்க, இந்த வாய்ஸை கேட்டு யாரும் பயப்படுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தப்பனா மறக்காமல் கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னு நான் பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ஸை பார்த்து யாருமே கவலைப்பட்டு எடுத்து ஓடிடாதீங்க. தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்க. இந்த வாய்ஸ் இப்படி தான் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்திரலோகத்தில் நான் அழகப்படல வருமே, படிவேல் நடப்பாரு, ஃபுல்லா பனியா பறக்குமே. அவன் வெறும் போர்டை மட்டும் ஏதோ கிரியேட்டிவ் ஷாட் எடுத்துட்டு இருக்கிறான். அதுல ஒண்ணும் இல்ல, பழனி வனச்சரகம் ACADP 2019-2020 தான். இதெல்லாம் விட நம்பர் 1 இதுன்னா நம்பர் 2 அங்க அதான். ஆமா, நாங்க செலிபிரிட்டி, எங்க செலிபிரிட்டி மட்டும் நினைக்கிறேன் உள்ள. ப்ரோ குளிர்தானே கொடைக்கானல் வந்த மத்தியா என் முக்கிய செருப்பாலேயே அடிக்கணும். ஹில்ஸ் ஏறினா அண்ணா ஹில்ஸ் ஒத்துக்கலண்ணா அப்படின்னு ஒரு வாந்தி. தெரிஞ்சு இப்படி ஒரு டீமை எந்த ஜில்லாலையும் நீங்க பாத்துக்க முடியாது. அப்படி ஒரு ட்ரெமெண்டஸான வாந்தி நடத்திட்டியாப்பா. வாந்திக்கு ஒரு மாத்திரை போட்டியாப்பா. மாத்திரையும் வந்துருச்சா? அந்த மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. தாட்டில ஒட்டி இருக்கு. இதுல உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்க போற ஒரே ஆள். உண்மையிலேயே எனக்கு ஒண்ணு நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்குப்பா. சட்டையே இல்லைனாலும் இடத்த பார்த்தோம்னா ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறீங்க. பாந்தி எடுக்காம, போட்டோ எடுக்காம, குப்புற விழுந்து கிடக்காம. சூப்பர் பாணி. நான் அப்படிப்பட்ட ஆள் தான். என்ன பத்தி நீங்க தப்பா தெரியும். அதான் அந்த போலீஸ்காரரே சொன்னாரு, என்ன இருக்கும் இது, என்ன வண்டி வருமா எப்படி? எது அதான் சொல்றாங்களே. என்ன நண்பா, வாந்தி எப்ப நிக்கும்? வாந்தி 9வது மாசத்துல நின்றுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அங்க உட்காந்து ஆஃப் ஃப்ளோர் எடுத்துருந்தீங்களா? அதை காட்டுங்க. ஒருத்தன் KAMMIT எழுதியிருக்கான். ரமணாடி எழுதியிருக்கான். சூரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, அவனை டிஸ்டர்ப் பண்ண. அவன் ஒரே நேரத்துல 2 வேலைலாம் அவனால பண்ண முடியாது. அதான் நானும் சொல்றேன், ஒரு வேலையே பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன வந்து அண்ணன் நல்லா இருக்கு, உங்களுக்கு சூப்பரா போட்டோ எடுத்து தரேன்னு சொன்னான். யார் இவரு? போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இவரு நம்பியானே இதெல்லாம் பண்றீங்க. நீ ஒரு கான்ஃபிடன்ஸ் உடைக்க கூடாதுடா இன்னைக்கு. அப்படியா? சரி சரி, இன்னும் கொஞ்சம் அழைச்சிட்டு இருந்தா கீழே வந்துரும். போஸ்ட் சொல்றா, கேமராமேன் தானே நீ? போதானே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். போஸ்ட்லாம் கொடுக்காதீங்க. இருங்க, அப்படியே இருங்க. அது வேணாம், அது எடுக்காதீங்க. அதான் ஃபோர்கிரவுண்ட். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அது இருக்கட்டும் மூதேவி, இது இருந்தா என் மூஞ்சி எப்படி தெரியும்? அதானே நல்லா இருக்கு. சரி, சூப்பர். நல்லா ஸ்டைலா எடு. பாக்கடா. திரும்புங்கண்ணே. ஓகே ஓகே. எப்படியா? இருங்க இருங்க. பாரு, நான் இப்படி பண்ணா அந்த மலையை இப்படி அமுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, கவலையே படாதீங்க, மலையே அமுங்கின மாதிரி தான் இருக்கும். நீங்க மலையோட உங்களை நான் பெருசாக காமிக்கிறேன். கையில இருந்து இந்த கேமரா எனக்கு நம்பிக்கையில் ஒரு விஷயம் எடுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துருக்கு. ஒரு தடவை தேவையெல்லாம் போஸ்ட் கொடுக்காதீங்க. நான் கலக்கி இருப்பேன் பாருங்க. என்ன மலை அமுக்கிறதுன்னு நீங்க பாருங்க. நான் எங்கடா பாட்டில் தான் ஃபோக்கஸ். அடுத்து செக் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி சூப்பர்ண்ணே, பாட்டில் விளம்பரத்தில் அடிக்கிறீங்களா? ஹேண்டிட்ண்ணே. என்னன்னு சொல்றேன். இது அண்ணா, இது நல்லா இருக்கு. இது சொரிஞ்சின்னு அடுத்து ஐயோ இந்த வேலை செட் ஆகாது.
நம்ம ஏரியாலே உள்ள உண்மையிலே தான் சொல்கிறேன், நம்ம ஏரியாவில் மெக்கானிக் செட் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கும் முன் அனுபவம் வேணும். நீ என்ன பண்ணுங்க, ஊருக்கு போயிடு. ஊருக்கு போயிட்டு ஏதாவது நெல்லுக்கு எதுக்காவது வேலைக்கு போகிறதா போ. நீ கேமரா பண்ணி என்ன ஏமாத்தினா பரவாயில்ல, நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிற. அடுத்த ஹேர்பின் இல்லையா கலக்கூட. ஆனால் எனக்கு வேண்டாம் இனிமேல். இந்த உன் நண்பன் இருக்கான், அவனை கூட்டு போய் கலக்குன்னு கலக்கு. வேற என்ன உனக்கு நல்லா வரும் சொல்லு. பாந்தி இதுதான் லைஃப்னு இறங்கியாச்சுன்னா ஓகே, அது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு இல்லை இல்லை. டக்குன்னு வேற ஏதாவது ஒன்று மாற்றிக்கலாம்ல. ரொம்ப வருஷம் ரொம்ப ஓடிட்டேன்னு. ரொம்ப ஓடிட்டுன்னா ஒரு இடத்துல உட்காந்துட வேண்டியது. அதுக்கு உட்காருன்னா படுக்க வச்சிடும். வேற என்ன தெரியுமா, டெல்லி அப்பளம் போடுறியா? இது அதுக்கு தான் இந்த ஆர்ட் நாலேஜ் இல்லை, நான் உனக்கு எடுத்துறேன். பாத்தீங்களாண்ணா? இல்ல கொடைக்கானல் போற வழியில இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ போற அந்த ஆள் அடிக்கிற ஆறுனே சூரி சன்லைட் என் மேல படுற மாதிரி ஒரு 2 போட்டோ மட்டும் ஃபோட்டோகிராஃபி. போடாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் ஜப்பு ஜப்புன்னு. என்ன திட்டுறீங்க சூரிய? கேமரா எடுக்க தெரியல, போட்டோ எடுக்க தெரியலன்னு சும்மாலாம் கலாய கூடாது. என்ன டிரைவிங்ல சொல்லி தந்துருக்கீங்க? அப்படிதான் பண்ணுவான். இவன் வந்து இந்த மாதிரியான டிரைவர், பள்ளம் மேடு அவன் பாட்டுக்கு எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் போவான். லாரி நம்மளை இடிச்சா அவங்களுக்கு 30 ரூபா பெயிண்ட் தான் போயிடும். நம்ம போயிடுவோம். 30 ரூபா பெயிண்ட் முக்கியமா உயிர் முக்கியமா? போறானா சூரிய என்ன எடுக்கிறான்? அந்த மாதிரி சும்மா தொங்க ஓட்டதே சூப்பரா எடுத்துக்கிட்டு. யாரு மாட்டினது? உண்மையாலே அது வந்து எடுக்கிறதா இருந்தாலும் ஆர்டிஸ்ட விட ஆர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆர்ட்டை விட ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கிட்ட போய் திரும்ப நண்பா. சூர்யா கையறாங்க. இயற்கைனே உண்மையாலே டிராவல் பண்றதான வாழ்க்கையே. இப்ப சொல்றேன், என் கையில ஒரு 5 கோடி வந்தா உலகத்தை சுத்தி வருவேன். காசு பணம் முக்கியமா? உலகம் இங்க பாருங்க, லெஃப்ட் கை போகுது. இவருக்குலாம் வருது நல்லா, எனக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் இப்படி வாங்கினேன், இதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க நண்பா, நான் அப்படியே வரேன். ஐயோ கண்ணாடி கொடுத்தோம் அதே மாதிரி. செகண்ட் போ வெளிச்சம் வேற போகுது. இருக்குங்க துண்டுங்கடா. ஐயோ யாரையாலாம் வளர்ந்து வளர்ந்து போகும்போது பயத்தை பரண்டிட்டு வரும்ல. நைட் ஃபுல்லாக ரோட் ட்ரிப்னு கூட்டு வர வேண்டியது. எங்களை வாந்தி எடுக்கிறான், இது எடுக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, அவர் நல்ல ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, இது பேசுறாரு அண்ணா. இப்போ நைட் என்ன பண்ணீங்க 3 பேரும்? சரி ஓகே. அவள் சொல்லி இது எல்லாம் தூங்கியாச்சு. கொடைக்கானல் நேரில் போய் பார்க்கலாம் முடியல, இப்படியாவது பார்த்து போவேன். அப்படியே திருப்பணும்னா இங்கதான் நம்ம தங்க போறோம்.
இதெல்லாம் ரீல்ஸ்ல பாத்துருக்கேனே. இதுதான் தங்குற இடமா? போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இங்க உட்கார்ந்து அதான் எங்க போனாலும் குடியார போய் புத்தின்றது. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன மீன் அது தெரியல. மீன் குழம்பு மீன் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியே இப்படி திருப்பணும்னா இந்த ஒரு இது கனெக்ட் ஆகுதுல்ல. ஆமா. அதான் பழனி. தெரியல முருகரு சொல்றதுனால நீ வந்து பத்தனனும் பத்தனா ஒரே பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ற அப்படிதான் நானு. நெக்லஸ் மாதிரி இருக்குமா அப்படி நைட்டு ஃபுல்லா? ஆமா ஆமாண்ணே. இப்ப இல்லடா. இப்ப இல்லையா? என்னடா ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி பண்ற? என்ன பண்ண போற? அவனோட கடைசி நாளை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கோ நாளைக்கோ மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதானே சொல்ல. இது மாதிரி சாங்ல எல்லாம் வருங்க. லெபல்லே பசம் பச்சை அதிக அதிகம் ஆசை பச்சை. இயற்கையான எழில் உண்மையாலே கொடைக்கானல் வந்து நம்ம இதுக்கு நிறைய தடவை வந்திருக்கோம். வந்தப்ப எல்லாமே நம்ம இந்த பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்டு வானத்துல இருந்தே பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா? கொடைக்கானல் நம்ம நிறைய முறை வந்திருக்கோம். வந்தப்ப எல்லாமே நம்ம சிட்டிக்குள்ள இந்த லேக்கு உடனே போயிட்டு இங்க இது கேரட் வாங்கி சாப்பிடுறது, ஃபால்ஸ்ல குளிக்கிறது, இந்த மாதிரி யதார்த்தமான கொடைக்கானல தான் நீங்க பாத்திருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்க போறது பதார்த்தமான சாப்பிட்டுலாம். எங்க உட்காந்து சாப்பிடுறது? இங்கதான். ஓ மை காட். மீன் வறுவல், மீன் குழம்பு, சோறு, முட்டை வருவது, ரசம், சாம்பார். That's it. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு புடி இல்லை, உருப்படியா ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் நாங்கள். சே, இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும் இப்படி இருக்கும்னா வேற லெவலில் இருக்கும். சாறு, மீன் குழம்பு சாப்பிடும்போது ஐயோ மீன் குழம்பு அப்படி தகதகன்னு இருக்கு மாதிரி கலர்ஃபுல்லா. நல்லா சாப்பிடலாம் பார்த்தா இப்படி கெடுத்துருச்சு. கடவுள் நமக்கு சொல்லியிருக்காரு, நீங்க தரையில் தான் உட்காந்து சாப்பிடணும். ஆஹா கீரை இருக்கையில். ஐயோ பாட்டா மழை தண்ணி பட்டு பயங்கரமா இருக்கு. வைங்க சார் விட்ட முடியுமா? ஓஜி ஏதோ ஒரு தனி ஒரு ஃபீல். சாப்பிடாதவங்களுக்கு கூட டெம்ட் ஆகும்ல. பார்க்கும்போது வஞ்சிரம் தானே இது. லக்கு ப்ரோ பெரிய வஞ்சிரம். வயிறு வலிக்குமா? சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடுறோமா? ஓகே. ஸோ பயங்கரம் இல்லை, உண்மையிலேயே பயங்கரம். நைட்டு ஆரம்பிச்ச பயணம் எங்களுக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி கேராகவே இருந்தது. இந்த சோறை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல. சில பேச்சு பேச முடியாம வாயில ஏச்சு ஒரு இதுல ஆமாண்ணே. அப்படி ஒரு வாசனை செஞ்சு மீன் குழம்போட ஒரே ஒரு பைட் மட்டும் தனியா சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ பயங்கரமா இருக்குமா. சூப்பர் சூப்பர்னா சாப்பாடு மட்டும் செஞ்சு தராங்களான்னு கேட்டு சாப்பிட்டு கூட போயிடுங்க. மீன் குழம்பு அல்டிமேட். அவங்க சொன்னாங்க வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரதர் அப்படின்னாங்க. இந்த மீன் குழம்போட கொஞ்சம் முட்டையை வச்சு விழுக்கு விழுக்குன்னு இறங்குது. இதுதான் இப்படி இருக்குன்னா இந்த மழை சத்தம் வேற இன்னும் டெம்ப் பண்ணுது. சூப்பர் எக்ஸ்ட்ரானரி. 4 நாள் வெறும் இங்க சாப்பிட்றதுக்காகவே வரலாம். ஸோ ஆரம்பத்துல இருந்து நாங்க நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத ரிவ்யூ பண்ற அளவுக்கு நாங்க அவ்வளவு பெரிய விளாகர்ஸ் கிடையாது. நாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம். கிளைமேட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி லைஃப்ல இனிமேல் எங்களுக்கு நடக்குமான்லாம் எங்களுக்கு தெரியல. அதை நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ற மூடுக்கு வந்துட்டோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி சாரல் அடிக்குது. அப்படி இருக்கு. இந்த சாரல் இப்படி பறக்கிறது அப்படியே தெரியுது. அப்படி இருக்கு. நான் சட்டை போடாம இருக்கிறதே மறந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நாங்க எவ்வளவு ட்ரிப் கொடைக்கானல் வந்தாலும் இந்த ட்ரிப் ஒரு மறக்க முடியாத மெமரபிள் ட்ரிப்பா தான் எங்களுக்கு மாறப்போகுது. இப்படி ஒரு சாப்பாடு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் மீட் பண்றோம். பாய் 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 பாய். குழம்ப ஊத்து அடுத்து பிரிடா. சாயந்தரம் உட்காந்து ஃபுல் கிளைமேட்டையும் என்ஜாய் பண்றோம். இதை வந்து அப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் கண்டிப்பா. ஆமா. பயங்கரமா பண்ணிருக்காங்களே அப்போ அடுத்தது. டான்ஸ் எல்லாம் நடந்துருக்கு. தூரி தன்னால அங்க ஆடிட்டு
ஸோ ஓகே, நம்ம சித்து vlogல இப்போ வேற லெவலில் ஃபன் பண்ணி கடைசியாக வந்துட்டு நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்களே. எனக்கு அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு கிளைமேட், ஒரு மலை கிளைமேட்டில் நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பு, முட்டை, இந்த பொரிச்ச மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, அதுவும் அந்த நம்ம ஊர் சைட்லலாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் அள்ளும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு போச்சு. மேடமுக்கு அதெல்லாம் ஃபீலே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் மூஞ்ச வந்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்கு. என்னால் ஃபீல் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மை பார்க்க சைக்கல. ஸோ மேடத்தால் அதை ஃபீல் பண்ண முடியல. அதனால மேடம் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் மேடம்க்கு வந்து ஜலதோஷம் மூக்கடை. ஆனால் எனக்கெல்லாம் அதை திரும்ப எனக்கு கேட்டாலே பயமா இருக்கு. எத்தனை பேர் பயப்பட போறாங்களோ தெரியலையே. ஸோ அடுத்த vlogல வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வேற லாஸ்ட்டில் போட்டு டெம்ப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த vlogவை பார்க்கணும். இந்த வீடியோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வேணா கீழே சப்டைட்டில் போடுற மேடம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு முடியல, இருந்தாலும் வீடியோ பண்ணணுமேன்ட்டு ஒரு வெறிய வந்து உட்கார்ந்துருக்காங்க மேடம். இல்லைன்னா இது ரூமில் போய் கதறி ஆடும், அதுதான் பிரச்சனை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.